الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الساعة أيان مرساها قل إنما علمها عند ربي لا يجليها لوقتها إلا هو إلى آخر الآية. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما بقي لأمتي من الدنيا إلا كمقدار إذا صليت العصر أو كما قال عليه الصلاة والسلام. முலப்பெரும் மஜ்ஜத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற நேர காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, கியாமத்துடைய அடையாளங்கள் சொல்லப்படுவது நாம் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துக்கு நெருக்கமாக இவ்வாறான மனிதர்கள் உருவாகுவார்கள், இவ்வாறான பாவங்கள் உருவாகும் என்று சொன்னார்களோ அவ்வாறான மனிதர்களில் நாம் ஆகிவிடக் கூடாது, அவ்வாறான பாவங்களை நாம் செய்துவிடக் கூடாது என்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கியாமத்துடைய அடையாளங்களை சொல்லிவிட்டு தான் இந்த உலகை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். அறிஞர்கள் கியாமத்துடைய அடையாளங்கள் என்று வரும்போது கியாமத்துடைய அடையாளங்களை 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது அலாமாத்து ஸாஅத்தில் குப்ரா, கியாமத்துடைய பெரும் அடையாளங்கள். இரண்டாவது அலாமாத்தி ஸாஅத்திஸ் வுஸ்தா, கியாமத்துடைய நடுத்தரமான அடையாளங்கள். மூன்றாவது சுக்ரா, சிறிய அடையாளங்கள் என்று 3 வகையாக பங்கு பிரிக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், கியாமத்துடைய அடையாளங்கள் 3 வகை. அது நடந்து முடிந்தவை, நடந்து கொண்டு இருக்கக்கூடியவை, பின்னால் நடக்க இருக்கின்றவை. கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சிறிய அடையாளங்கள் என்றுதான் குறிப்பிட்டார்கள். அந்த சிறிய அடையாளங்கள் அதை தனித்துவமாக வைத்து பார்த்தால் அது சிறிய அடையாளங்கள் அல்ல, பெரும் அடையாளங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பெரும் அடையாளங்களை சொன்னார்கள். அந்த 10 பெரும் அடையாளங்களோடு இந்த அடையாளங்களை ஒப்பீடு செய்யும் போது இந்த அடையாளங்கள் சிறியதாக மாறுகிறது. கணேசத்துக்குரிய சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளுகிறான். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, கியாமத் நெருங்கி விட்டது. இக்தரப, நெருங்கி விட்டது. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மக்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது. அவர்களோ பராமுகமாக இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் கியாமத்தை பற்றி சொல்லும் போது 1400 வருடங்களுக்கு முன்னரே
நெருங்கிவிட்டது என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய அந்த கட்டளை வந்துவிட்டது, அதை அவசரமாக கேட்க வேண்டாம். குஃபாரே குறைஷி காபீர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்கள், கியாமத் எப்போது வரும், உலகம் எப்போது அழிக்கப்படும்? அல்லாஹ் பதில் கொடுத்தான், யஸ்அலூனக அன் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, கியாமத் எப்போது வரும் என்று அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். குல், நபியே சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அந்த அறிவு எனக்கு இல்லை, எனது ரப்பிடத்தில் தான் அந்த அறிவு இருக்கிறது. லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹு, அந்த நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். யாருடைய சவாலுக்காக வேண்டியும் அல்லாஹ் கியாமத்தை உண்டாக்க மாட்டான். அதற்கு சில வரையறைகளை வைத்திருக்கிறான். ஒரு காலத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். அந்த கியாமத்திற்கு முன்னர் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குஃபாரே குறைஷி காபிர்கள் மட்டுமல்ல, கியாமத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள். கியாமத் எப்போது என்று கேட்டார்கள். எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள், தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு ரசூலிடமும் ஒவ்வொரு நபியிடமும் அந்த சமூகம் கேட்டது, ஐயான முர்சாக, கியாமத் எப்போது வரும்? நீங்கள் உண்மையான நபியாக ரசூலாக இருந்தால் கியாமத்தை கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா கியாமத்தை உண்டாக்கவில்லை. அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு சில வரையறைகளை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் இப்னு மாலிக் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், உஅதுது சித்தன் பைன யதை ஸாஆ, கியாமத்துக்கு முன்னர் 6 விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 6 விடயங்களும் கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். முதலாவது மௌத்தி, எனது மௌத். ரசூலுல்லாஹுடைய வஃபாத் கியாமத்துடைய முதல் அடையாளம். ரசூலுல்லாஹுடைய பிஅஸத், நபி அவர்கள் ரசூலாக நபியாக அனுப்பப்பட்டது கியாமத்துடைய அடையாளம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாதைன், நானும் கியாமமும் இவ்வாறு இருக்கும் போது நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். கலிமா விரலையும் நடுவிரலையும் சேர்த்து சொன்னார்கள். இவ்வாறு சொல்லியே 1400 வருடங்கள் தாண்டிவிட்டது. நாம் கியாமத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மா பகி லி உம்மதி மினத் துன்யா இல்லா கமிக்தாரின் இதா ஸல்லைத்துல் அஸ்ர, அஸ்ருடைய தொழுகையை தொழுந்தால் மக்ரிபுடைய நேரம் வரை எந்த அளவு நேரம் இருக்குமோ அந்த அளவு நேரம்தான் எனது உம்மத்திற்கு துன்யா பாக்கியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அளவு காலம் நெருக்கமாக இருக்கிறது. கியாமத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அன காதமுன் நபியீன், நான் தான் இறுதி தூதர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். குர்ஆன் ரசூலுல்லாஹ்வை காதமுன் நபியீன் என்று தான் குறிப்பிடுகிறது. ரசூலுல்லாஹ் இறுதி தூதர். உம்மத்தே முஹம்மதியா, இறுதியான உம்மத், இறுதியான சமுதாயம். இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு பின்னர் இன்னொரு சமுதாயம் வரமாட்டாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலும் இந்த உம்மத்தில் ஒரு மனிதராகத்தான் வாழ்வார்கள். இந்த உம்மத்து தான் கடைசியான உம்மத். இந்த உம்மத்தை கொண்டுதான் உலகம் அளிக்கப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்வை கண்டால் அவர்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போன்று அறிந்து கொள்வார்கள். என்னுடைய பிள்ளையை நான் அறிந்து கொள்வதற்கு நான் கஷ்டப்படுவேனா? கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. எனது மகன் என்றால் இவன் எனது மகன் என்பது தெரியும். எனது மகள் என்றால் இவள் எனது மகள் என்று தெரியும்.
ரசூலுல்லாஹ்வை வேதவாசிகள் யூத கிறிஸ்தவர்கள் கண்டு கொண்டால் இவர்தான் அந்த ரசூல் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இறுதி தூதருடைய பண்புகள், அவர்களுடைய அங்க அமைப்புகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று முன்னால் வந்த அனைத்து வேதங்களிலும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டிருந்தது. பைபிள் பழைய ஏற்பாட்டு தோராவில், பைபிள் புதிய ஏற்பாட்டு இஞ்சில் நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சுஹூஃப்களையும் அருளினான். வேதங்கள் மட்டுமல்ல, ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு சுஹூஃப்களை அல்லாஹ் சில ஏடுகளை அருளினான். அந்த ஏடுகளில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புகள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. இன்று பல மதங்கள் பூமியில் உருவாகி இருக்கிறது. இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நபியுடைய போதனையின் அடிப்படையில் தான், அவருடைய பின்னணியை கொண்டு உண்டாகியது என்று சில மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு நபி சரியானதை போதித்திருப்பார், காலப்போக்கில் அதை மக்கள் மாற்றி அமைத்திருப்பார்கள். மூசா நபி அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான தௌஹீதை சொல்லிக் கொடுத்தார்கள். நபி மூசாவுடைய வஃபாத்துக்கு பின்னர் கன்று குட்டியை வணங்கினார்கள், பாம்பை வணங்கினார்கள். அதற்கு அவர்கள் வரலாறு சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த பாம்பை செய்து தந்தார்கள். மூசா நபியுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த இஜ்லை கன்று குட்டியை செய்து தந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறார்கள். எந்த ஒரு நபியும் குஃபுர் ஷிர்கை கற்பிக்க மாட்டார்கள். எந்த ஒரு நபியும் குஃபுர் ஷிர்கை கற்பிக்கவில்லை. கணேசக்குரிய சகோதரர்களே, இன்றைய எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது. அது அல்லாஹு தஆலா ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு அருளிய சுஹூஃப்களை மக்கள் மாற்றி அமைத்தும் இருக்கலாம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த ரீதியில் மகரிஷி வியாச முனிவர் என்பவர் 18 புராணங்களை எழுதினார். அதில் ஒன்று பவிஷ்ய புராணம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்நிய நாட்டில் ஒரு தூதர் வருவார். அவர் தந்து சீடர்களோடு பாலைவனத்தில் வாழ்வார். அவர் கத்னா செய்திருப்பார், தாடி வைத்திருப்பார், தொழுகைக்காக சத்தம் போட்டு அழைப்பார். அதானை குறிப்பிடுகிறார்கள். அவரது பெயர் முஹம்மது. எங்களுடைய வேதங்களில் சுஹூஃப்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையே கியாமத்துடைய அடையாளம் தான். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 6 விடயங்களில் இரண்டாவது சொன்னார்கள், சும்ம ஃபத்ஹு பைத்தில் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றி, பைத்துல் மக்திஸுடைய வெற்றி கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு கஸ்வத்தே யர்மூக் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். சஹாபாக்கள் கத்தி கத்தி அழுந்தார்கள் சந்தோஷத்தில். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாம் கைப்பற்றி விட்டோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை நாம் செய்து விட்டோம். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகுவதற்கு முன்னர் சொன்னார்களே, ஷாமுடைய வெள்ளை கோட்டைகள் வெற்றி கொள்ளப்படும். அன்றைய ரோம் சாம்ராஜ்யம் மிக பலமான சாம்ராஜ்யம், அவர்களை அசைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார்கள், ஷாமுடைய கோட்டைகள் வெற்றி கொள்ளப்படும். ஷாம் என்றால் இன்றைய பலஸ்தீன், லெபனான், ஜோர்தான், யமன், இந்த நாடுகள் அனைத்தையும் சேர்ந்ததுதான் ஷாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாமுடைய கோட்டைகள் வெற்றி கொள்ளப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொண்டார்கள். ரோம கிறிஸ்தவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த அபிருச்சியில் தற்கொலை செய்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் இப்படியுமா வெற்றி கொள்வார்கள்? ஈமானுடைய பலத்தால் அந்த வெற்றி இடம் பெற்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றியதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 480 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கரத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்தது. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், இன்னொரு பக்கம் யூதர்கள் அந்த பலஸ்தீனுடைய பூமியை, ஜெருசலத்தை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்ற பல முறையில் முயற்சி செய்தார்கள். அனைத்துமே தோல்வியில்.
480 வருடங்களுக்கு பின்னர் ரோம கிறிஸ்தவர்கள் மறுபடியும் மஸ்ஜித் அல்-அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். 91 வருடங்கள் ரோமர்களுடைய கதத்தில் மஸ்ஜித் அல்-அக்ஸா இருக்கிறது. அதற்கு பின்னர் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் மஸ்ஜித் அல்-அக்ஸாவை வெற்றி கொள்கிறார்கள். முஸ்லிம்களிடம் மஸ்ஜித் அல்-அக்ஸா வரும் போகும் வரும் போகும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அல்-அக்ஸாவை கைப்பற்றுவார்கள். முழு உலகத்திலேயும் இஸ்லாமிய கிலாபத் நிலைநாட்டப்படும். அதற்கு பின்னர் தஜ்ஜால் வெளிப்படுவான். தஜ்ஜால் வெளிப்பட்டதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமஸ்கஸில் இருக்கக்கூடிய மினாரத்துல் பைதா மினாரத்துல் ஷர்கியாவில் வந்து இறங்குவார்கள். அதற்கு பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்வார்கள். தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். யஜூஜ் மஜூஜை அல்லாஹ் தஆலா அழிப்பான். அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அனைத்துமே நடக்கும். கணேசக்கூடிய சகோதரர்களே, மஸ்ஜித் அல்-அக்ஸா வெற்றி கொள்ளப்படுவதே கியாமத்துடைய அடையாளம். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கியாமத்துடைய சில அடையாளங்கள் திரும்ப திரும்ப நடைபெறும். அதில் ஒன்றுதான் ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், மஸ்ஜித் அல்-அக்ஸாவுடைய வெற்றி. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த 6இல் 3வது தொற்று நோய் பரவும். அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய தொற்று நோய் தாஊன் அம்வாஸ் என்ற தொற்று நோய் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் சிரியாவுடைய பகுதியில் அம்வாஸ் என்ற தொற்று நோய் பரவியது. பயங்கரமான ஒரு தொற்று நோய். அந்த நோய் ஏற்பட்டால் மூக்கால் வாயால் ரத்தம் வடியும், இறந்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதினார்கள், சிரியாவில் நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். அபூ உபைதா அல்-ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். கடிதம் எழுதுகிறார்கள், அபூ உபைதாவே மதீனாவுக்கு திரும்பி வாருங்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். அபூ உபைதாவுடைய கடிதம் வருகிறது. பிரித்து பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அழுந்தார்கள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? அபூ உபைதா வஃபாத்தாகி விட்டார்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அல் மௌத்து கரீப், மௌத் அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. அபூ உபைதா அல்-ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன எழுதினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகுவதை நான் விரும்புகிறேன், இந்த பூமியை விட்டும் நான் வரமாட்டேன் என்று எழுதியிருந்தார்கள். கணேசத்துக்குரிய சகோதரர்களை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், தாஊன் அம்வாஸை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 3வது சொன்ன அடையாளமும் நடந்து விட்டது. கணேசத்துக்குரிய சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளங்களை செய்தாதி, அது தன்னிலையில் பெரும் அடையாளங்கள் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன 10 பெரும் அடையாளங்களோடு ஒப்பிடும் போது சிறியதாக ஆகிவிடுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன எத்தனையோ அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்துக்கு முன்னால் நிகழும், அதில் சந்தேகமே இல்லை. ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா தக்ருஜ நாரு மின் அர்தில் ஹிஜாஸ், ஹிஜாஸுடைய பூமியிலிருந்து ஒரு நெருப்பு வெளியேறும் வரை கியாமத் உண்டாகாது. ஹிஜாஸில் இருந்து ஒரு நெருப்பு வெளியேறும். துதிவா அனாகல் இப்லி பிபஸ்ர ஷாம், ஷாமுடைய பஸ்ரா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களுடைய கழுத்தில் அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் விளங்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஒரு ஊருதான் பஸ்ரா. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், ஹிஜ்ரி 654வது வருடம் புதன்கிழமை அன்று ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கத்தின் மூலம் ஹிஜாஸுடைய பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த கடுமையான நிலநடுக்கத்தின் மூலம் நெருப்பு வெளியேறியது. அந்த நெருப்பு மிக பயங்கரமான நெருப்பாக இருந்தது.
3 மாதங்கள் தொடராக அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருந்தது. மக்கா மதீனாவில் வாழக்கூடியவர்கள் தௌபாவில் இருந்தார்கள். காரணம் ரசூலுல்லாஹுடைய இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பயந்தார்கள், கியாமத் இப்போது வந்து விடுமோ. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 மாதங்கள் தொடராக அந்த நெருப்பு எரிந்தது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த ஹிஜாஸுடைய நெருப்பு என்னுடைய காலத்தில் தான் நடந்தது. அந்த ஹிஜாஸுடைய நெருப்பு ஷாமுடைய தமஸ்கஸில் இருக்கக்கூடிய பஸ்ராவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒட்டகங்களுடைய கழுத்தில் அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தை கண்டார்கள். சதக ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டார்கள். சிரியாவுடைய பகுதியில் இருந்து ஒரு லெட்டர் வருகிறது ஹிஜாஸுக்கு. அங்கு எரியக்கூடிய நெருப்பு என்னது விளக்கம் கேட்டு எழுதினார்கள். சிரியாவில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக அந்த நெருப்பை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் நடந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அந்த ஹிஜாஸுடைய பகுதி கற்கள் கூட எரிந்து சாம்பலாகியது. அந்த பகுதியில் மனிதர்கள் வாழ முடியாது. சுமார் 700 வருடங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்வு இது. இன்று வரை அந்த பகுதியில் மனிதர்களால் வாழ முடியாது. அந்த காலத்தில் இருந்த மக்கள் அனைவர்களும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தௌபா இஸ்திக்பாரில் ஈடுபட்டார்கள். கியாமத் இப்போது வந்துவிடுமோ என்று பயந்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹ்சுரல் ஃபுராத் அன் ஜபலின் மின் ذهب. ஃபுராத் யூப்ரட்டிஸ் நதி வத்தி அங்கிருந்து தங்க மலை வெளிப்படும் வரை கியாமத் உண்டாகாது. யூப்ரட்டிஸ் நதி வத்தும் என்பது ரசூலுல்லாஹுடைய முன்னறிவிப்பு. நாசா அறிவிக்கிறார்கள், ஃபுராத் யூப்ரட்டிஸ் நதியுடைய 70% பகுதி 70% பகுதி இல்லாமலாகிவிட்டது, வத்திவிட்டது. இன்ஜீல், பைபிள், புதிய ஏற்பாட்டிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைபிள் புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? இஸ்ரேல், அதாவது பனு இஸ்ரவேலர்களோடு இன்றைய யூதர்களோடு ஒரு படை, நீரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு படை, அந்த ஃபுராத் நதி வத்தி அந்த ஃபுராத் நதி வழியாக வந்து இஸ்ரேலோடு பனு இஸ்ரவேலர்கள் அந்த யூதர்களோடு யுத்தம் செய்வார்கள் என்று பைபிளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள், யூப்ரட்டிஸ் நதி வத்தும், தங்கமலை வெளியேறும். இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 30 வீதம் எவ்வளவு அவசரமாக வத்துமோ தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அணுவணுவாக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும், அதில் சந்தேகமே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதி என்பது துருக்கியுடைய கிழக்கு பகுதியில் இருந்து சிரியா, ஈராக் இந்த பகுதியால் ஓடக்கூடிய நதிதான் அது. உங்களுக்கு கூகுள் மேப்களில் பார்க்கலாம். பழைய அமைப்பில் யூப்ரட்டிஸ் நதி இன்று இல்லை, வத்தி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று தங்கமலை வெளியேறும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த காட்சியை நீங்கள் கண்டால் யாரும் அந்த தங்கத்தை எடுக்க வேண்டாம். 100 பேர் அந்த இடத்துக்கு போனால் 99 பேர் கொலை செய்யப்படுவார்கள். அந்த தங்கம் யாருக்கும் கிடைக்காது. கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா தظهرல் ஃபிதன். ஃபித்னாக்கள் உண்டாகும் வரை கியாமத் வரமாட்டாது. ஃபித்னாக்களை ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஃபித்னாக்கள் இருக்கவில்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஃபித்னாவை
கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தனது சஹாபாக்களோடு நடந்து செல்கிறார்கள். ஒரு வீட்டை பார்த்தார்கள். பழமையான ஒரு வீடு, யாரும் வசிக்க முடியாத ஒரு வீடு, அங்கிங்கு உடைந்திருக்கிறது. அந்த வீட்டில் எட்டி பார்த்தார்கள். கூரையில் ஒரு சில ஓட்டைகள் விழுந்திருந்தது. அந்த ஓட்டையால் வெயிலினுடைய வெளிச்சத்தினால் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை காட்டி சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இந்த நேரம் மழை பொழிந்தால் இந்த ஓட்டைகளால் தண்ணீர் எவ்வாறு இந்த வீட்டுக்குள் வருமோ அதே போன்று முஸ்லிம்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னா என்பது உருவாகும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னர் ஆட்சி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஞாபகம் செய்த ஃபித்னாக்கள், எச்சரிக்கை செய்த ஃபித்னாக்கள் என்னுடைய காலத்தில் வந்துவிடக் கூடாது என்று மிக கவனமாக இருந்தார்கள். ஜகாத்தை ஒரு கூட்டம் மறுத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னர் ஜகாத்தை தர முடியாது என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பயந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஞாபகம் செய்த ஃபித்னாக்கள் இதுவோ? பொய் நபிமார்கள் உருவாகினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் பயந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னா இதுவாக இருக்குமோ? உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்தார்கள். ஃபித்னாவை பயந்தார்கள். என்னுடைய காலத்தில் வந்துவிடக் கூடாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்டார்கள், ஐயுக்கும் யஹ்ஃபது கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்னா, ஃபித்னா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் உங்களில் யாருக்கு மரணமாக இருக்கிறது? உங்களில் யாருக்காவது சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பினார்கள், அன அஹ்ஃபது கமா கால், ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் ஞாபகம் செய்திருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸை சொல்லுங்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ ஜாரிஹி துகஃபிருஹா ஸலாத்து வஸ் ஸதகத்து வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர். ஒரு மனிதனுடைய குடும்பத்தில், சொத்து செல்வங்களில், அண்டை வீட்டார்களில் ஃபித்னா ஏற்படும். அந்த ஃபித்னாவுக்கு பரிகாரமாக தொழுகை, சதகா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதாகிவிடும். ஒரு மனிதனுடைய குடும்பத்தில், சொத்து செல்வத்தில், அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களில் ஃபித்னா ஏற்படும். அதற்கு பரிகாரமாக தொழுகை, சதகா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, இவைகள் எல்லாம் ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், நான் இதை கேட்கவில்லை, நான் கேட்டது ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, கடலினுடைய அலையை போன்று ஃபித்னாக்கள் உம்மத்திடம் வரும் என்று, அதை பற்றி தான் நான் கேட்கிறேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா பஅஸ அலைக மின்ஹா. உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகா, உங்களுக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் மத்தியில் மூடப்பட்ட வாயில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அயுஃப்தஹுல் பாபு அவ் யுக்ஸர், அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா என்று கேட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பதிலை பாருங்கள். சொன்னார்கள், உங்களுக்கும் ஃபித்னாக்களுக்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு பாபு, வாயில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொண்டார்கள். கேட்டார்கள், அயுஃப்தஹுல் பாபு அவ் யுக்ஸர், அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை மாணவர்களுக்கு சொல்லும் போது மாணவர்கள் கேட்டார்கள், அந்த பாப், வாயில் யார் என்பது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியுமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயம் தெரியும். இரவு வந்தால் அடுத்து வெளிச்சம்தான் வரும் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வாறு தெரியுமோ அவ்வாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வாயில் அவர்தான் என்பது தெரியும். அதனாலதான்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் ஒரு குத்பா செய்தார்கள். அந்த குத்பாவில் சொன்னார்கள், ஒரு சேவல் 3 கொத்துகள் கொத்துவதை போன்று நான் கனவு கண்டேன். இந்த கனவினுடைய விளக்கம் எனது அஜல் நெருங்கிவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். எனக்கு பின்னால் யார் கலீஃபாவாக வர தகுதி என்று 6 பேரை சொன்னார்கள். அந்த 6 பேரில் ஒருவரை கலீஃபாவாக தெரிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சரியாக ஒரு வாரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகினார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். கேட்டார்களே உமர் ரலியல்லாஹு அவர்கள், யுஃப்தஹுல் பாபு யுக்ஸர், அந்த வாயில் உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? உடைக்கதான் பட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் தான் எல்லா ஃபித்னாக்களும் உருவாகியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கம்பீரமான ஆட்சி, முனாஃபிக்குகள் வாய் பேச முடியாது. உமர் ரலியல்லாஹு ஆட்சியின் போது முனாஃபிக்குகள் வாய் பொத்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கிலாபத்தை பொறுப்பேற்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிருதுவான மனிதர். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நிறைய ஃபித்னாக்களை முனாஃபிக்குகள் உண்டாக்கினார்கள். முனாஃபிக்குகள் என்றால் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் பல ஃபித்னாக்களை உண்டாக்கினார்கள். அந்த ஃபித்னாக்களில் முதன்மையானது கத்லு உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதுதான் முதல் ஃபித்னா. அதற்கு பின்னர் ஜமல், சிஃபீன், பல யுத்தங்கள் நடக்கிறது முஸ்லிம்களுக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, ஹர்ராவுடைய யுத்தம் நடைபெறுகிறது. மதீனா வாசிகள் பெரும்பான்மையானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்சாரிகள், இஸ்லாத்துக்கு உதவியாக இருந்தவர்கள் ஹர்ரா என்ற யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பின்னர் ஹவாரிஜுடைய யுத்தங்கள், கர்பலாவுடைய யுத்தம். கர்பலாவுடைய யுத்தத்தில் ரசூலுல்லாஹுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அஹ்லுல் பைத்கள் அங்கு ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன பைன யதை ஸாஅ ஃபிதனன் கக்தஇல் லைலில் முظلم. இருளை போன்று கியாமத்துக்கு முன்னர் பல ஃபித்னாக்கள் உண்டாகும். கார் இருள் இருக்கிறதே, அந்த கடுமையான இருளை போன்ற ஃபித்னாக்கள் கியாமத்துக்கு நெருக்கமாக உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலையில் ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், மாலையில் காபிராகி விடுவான். மாலையில் காபிராக இருக்கக்கூடியவன் காலையில் மூமினாகி விடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த காலத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவன் நின்றிருக்கக்கூடியவனை விட சிறந்தவன், நின்றிருக்கக்கூடியவன் நடந்து செல்லக்கூடியவனை விட சிறந்தவன், நடந்து செல்லக்கூடியவன் பயணம் செய்யக்கூடியவனை விட சிறந்தவன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இல்ஸம் பைத்தக், வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாள்களை உடைத்து வீசுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஃபித்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஃபித்னா. முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் நடக்காமலா இருக்கிறது. முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஸ்லிம்கள் ஒவ்வொருவர்களும் சகோதரர்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள் வெறும் வாயால். பலஸ்தீனத்தில் சிறு குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மஸ்ஜித் அல்-அக்ஸா அபாயத்தில் இருக்கிறது. மஸ்ஜித் அல்-அக்ஸாவை உடைத்தெறிந்து ஹைக்கல் ஆஃப் சுலைமான், டெம்பிள் ஆஃப் சுலைமானை அவர்கள் கட்டுவதற்கு நேரம் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகள் வாய் மூடி இருக்கிறது. பிசினஸ் டீலுக்காக வேண்டி மஸ்ஜித் அல்-அக்ஸா எங்களுடைய புனித பூமி, புனித ஸ்தலம், ஜெருசலம், அது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட
ஒரு புனித ஸ்தலமின்றி யூதர்கள் வாதிடுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் வாதிடுகிறார்கள். தோராவுடைய அடிப்படையில் வேதங்களை படித்தவர்களுக்கு தெரியும், தோராவுடைய அடிப்படையில் 2 முறைகள் தான் பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அந்த 2 முறைகளும் முடிந்து விட்டது. பனு இஸ்ரவேலர்களில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், வேறு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இஸ்ராயீல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர். அவருடைய வம்சாவளியில் வந்த அனைவர்களும் பனு இஸ்ராயீல். தோராவுடைய அடிப்படையில் 2 முறைகள் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அந்த 2 முறைகளும் முடிந்து விட்டது. யூதர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்வது அவர்கள் பொய். அந்த வம்சாவளியில் வந்த அனைவர்களுமே பனு இஸ்ரவேலர்கள் சேர்கிறார்கள். இந்த யூதர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையான யகூதாவுடைய வம்சாவளியில் வந்தவர்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அதனால தானே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 7, 8, 9 வருடங்கள் தொடரான யுத்தங்கள். முதல் 3 வருடங்கள் யாரோடு யுத்தம் செய்வார்கள் தெரியுமா? முஸ்லிம்களோடு. இஸ்லாமிய கலீஃபாக்களாக முனாஃபிக்குகளாக இருக்கிறார்களே, அவர்களோடு தான் முதல் 3 வருடங்கள் யுத்தம். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், நஜ்துடைய படை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு யுத்தம் செய்யும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள். நஜ்த் என்றால் இன்றைய ரியாத். 1938 ஆண்டு என்று நினைக்கிறேன் ரியாத் என்ற பெயர் மாற்றப்பட்டது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நஜ்துடைய படை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு யுத்தம் செய்வார்கள் என்றால் அது சவுதி கவர்மெண்டுடைய படை, அந்த நாட்டினுடைய போர்சஸ் தான் சண்டையிடும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வெற்றி கொள்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த எத்தனை அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில அடையாளங்கள் திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன அனைத்து அடையாளங்களும் கியாமத்துக்கு முன்னர் நிகழ்ந்தே ஆகும். மக்காவில் கலீஃபா வஃபாத்தாகுவார். அவருடைய 3 பிள்ளைகள், 3 மகன்மார்கள், அது சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், நானா தம்பியுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆட்சிக்காக சண்டையிடுவார்கள். மதீனா மக்கா கலவர பூமியாக மாறும். சவுதியில் கலவரம் அங்கிங்கு நடந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் குராசானுடைய பகுதியில் இருந்து ஒரு படை வரும். குராசான் இன்றைய முழு ஆப்கானிஸ்தானும் வரும். ஈரானுடைய 3 ஒரு பகுதி, பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி, காஷ்மீர், இந்த பகுதியில் அனைத்தையும் சேர்ந்தது குராசான். இந்த பகுதியில் இருந்து ஒரு படை வரும். இதில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே தெரியாது நான் தான் மஹ்தி என்று. யுஸ்லிஹு ஃபீ லைலா, அல்லாஹ் தஆலா ஒரு இரவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு ஆற்றலையும் கொடுப்பான். அதற்கு பின்னர் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் வரும், இதோ மஹ்தி வந்திருக்கிறார், பைஅத் செய்யுங்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைஅத் செய்யப்படுவார்கள். தொடரான யுத்தங்கள், முழு உலகத்தையுமே கைப்பற்றுவார்கள். இஸ்லாமிய ஹிலாபத் நிலைநாட்டப்படும். 1400 வருடங்களுக்கு முன்னர் ரசூலுல்லாஹ் எத்தகைய ஹிலாபத்தை செய்தார்களோ அந்த ஹிலாபத்தை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வார்கள். தஜ்ஜால் வெளிப்படுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமஸ்கத்தில் இருக்கக்கூடிய மினாரத்துல் பைதாவில் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி போகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளிப்படுவார்கள். அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து புழுக்களை இறக்குவான். அந்த புழுக்கள் யஜூஜ் மாஜூஜுடைய பிடரியை தாக்கும். அந்த இடத்திலேயே மன்னிச்சு விடுவார்கள். அதற்கு பின் அல்லாஹு தஆலா மலையை பொழிய வைப்பான். பூமியை சுத்தப்படுத்துவான். பூமி பரக்கத்தாக மாறும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40வது வயதில் 7 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னர் உலகம் அவ்வளவு காலம் நீடிக்காது. ஒரு காற்று வரும். உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருந்தால் கூட அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிவிடும். அதற்கு பின்னர் நீண்ட காலம் என்றால் எங்களுடைய உலக அமைப்பை வைத்து பார்க்கும் போது நீண்ட காலமாக தெரியும். ஆனால் அவர்கள் காலை நேரம் பஜாரில் பிஸியாக இருப்பார்கள். சூர் ஊதப்படும். அரைவாசி மக்கள் வஃபாத்தாகி விடுவார்கள்.
அரைவாசி பேர் பதற்றத்தில் பயத்தில் தடமாறி கொண்டிருப்பார்கள். இன்னொரு சுருதப்படும், அவர்களும் வஃபாத்தாகிவிடுவார்கள். மனிதினம் அழிக்கப்படும், ஜின்கள் அழிக்கப்படுவார்கள். வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லா படைப்பினங்களும் அழிக்கப்படும். மலக்குமார்களுடைய ரூஹம் கைப்பற்றப்படும். கடைசியாக மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். அதற்கு பின் அல்லாஹ் மட்டும் தான் இருப்பான். அதற்கு பின் அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய மைதானத்துக்கு மக்களை ஒன்று சேர்ப்பான். அந்த கியாமத்தை தான் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் வாக்களித்தார்கள், ஞாபகம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக பல அடையாளங்களை சொல்லி தந்தார்கள். எனவே கணேசுக்குரிய சகோதரர்களை, இந்த அடையாளங்கள் எல்லாம் நாம் பாவங்களை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். அந்த பாவங்களை நாம் செய்துவிடக் கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை நாம் ஒருவராக ஆகிவிடக் கூடாது என்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் எங்களை புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நாம் பாவிகள் யா அல்லாஹ், என்னுடைய தப்புதவர்கள் எல்லாத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹ்வோடு சுரக்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், உனது முனாஜாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நேருக்கு நேர் உன்னை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை யா அல்லாஹ் யூதர்களிடமிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வாயாக. பலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயாக. உனது உதவியை அவர்களுக்கு கொடுப்பாயாக. யாரெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடுகிறார்களோ யா அல்லாஹ், உனது உதவியை அவர்களுக்கு கொடுப்பாயாக. உனது உதவியை யா அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக காட்டுவாயாக. யா அல்லாஹ், உனது துஆவை உனது ரஹ்மத்தினால் பெரும்